அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. புதையல் முத்து ஓமைகள். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 44 முதல் 46 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். விண்ணரசு விலை மதிக்க முடியாத கடவுளின் அருட்கொடை. அதன் மதிப்பை உணர்ந்தவர்கள் அந்த அருட்கொடையை பெற்றுக்கொள்ள தங்களுக்குரிய எல்லாவற்றையும் துறந்து விட்டுதான் அதை பற்றி கொள்ள முடியும். அப்படி துறக்கப்பட வேண்டியவை வெறும் பொருட்கள் மட்டுமல்ல, மிக நெருக்கமானவையும் இயல்பானவையுமான குடும்ப உறவுகளையும் கூட பின்தள்ள ஆயத்தம் தேவை. அதோடு சீடத்துவத்துக்கு தடையாயிருக்கும் தகவுகள் பழக்கங்களையும் துறக்க ஆயத்தம் வேண்டும். வாழ்க்கையின் அடிப்படை தேவைக்காக நாம் செய்து கொண்டிருக்கும் வேலையும் கூட ஆண்டவர் அழைத்த சீடர்கள் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றினார்கள். சீடர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அழைப்பையும் அறைகூவலையுமே புதையல், விலையேறப்பட்ட முத்து ஆகிய இரு எளிய ஓமைகளும் விளக்குகின்றன என பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, பழங்காலத்தில் முத்துக்கள் மக்கள் மனதில் உயர்ந்த இடத்தை பெற்றிருந்தது. மக்கள் அனைவரும் விலையுயர்ந்த அழகான முத்துக்களை சேர்ப்பதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தன. விலையுயர்ந்த அழகான முத்தை கையில் வைத்திருப்பதை அவர்கள் மிக உயர்வாகவும் பெரும் பேராகவும் கருதின. பொதுவாக செங்கடல் அவர்களுக்கு முத்துக்களை தரும் இடமாக இருந்தது. ஆனால் பெரிய வியாபாரிகள் தாங்கள் வாணிபத்திற்காக வெளியே செல்லும் போது இது போன்ற அழகான முத்துக்களை சேகரித்து தங்கள் நாட்டிற்கு கொண்டு வருவதை பெரும்பேராக நினைத்தன. விண்ணரசு இத்தகைய விலையுயர்ந்த முத்துகளுக்கு ஒப்பிடப்படுகிறது. பழங்கால மக்களுக்கு விலையுயர்ந்த இந்த முத்துக்கள் தான் மகிழ்ச்சியின் நிறைவை தந்தது. அதை தேடுவதற்காக எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தனர். எவ்வளவு கஷ்டங்களையும் தாங்கி கொண்டனர். அதைவிட மிக பெரிய இன்பம், மகிழ்ச்சி அவர்களுக்கு இல்லை. அதைவிட அழகு வேறு எங்கும் அவர்களை பொறுத்தவரை இல்லை. இதை விண்ணரசோடு ஒப்பிடுவோம். விண்ணரசு என்பது கடவுளின் விருப்பத்தை ஏற்று அதை செயல்படுத்துவதாகும். அதாவது கடவுளின் விருப்பத்தை செயல்படுத்துவது ஒரு வேண்டா வெறுப்பாக செய்வதல்ல, கடினமான சுமையாக இருப்பதல்ல. மாறாக அது முழு மகிழ்ச்சியை தரக்கூடிய பணி. எவ்வாறு கடினமான முயற்சிகள் மேற்கொண்டு விலையுயர்ந்த முத்துக்களை சேர்ப்பது ஒருவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தருமோ, அதே போலத்தான் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றி பெறுகின்ற விண்ணரசும் நமக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருகிறது. கடவுளாட்சி எத்தகையது என்று விவரிக்க இயேசு கூறிய ஒரு சிறிய ஓமை மறைந்திருந்த புதையல் பற்றியதாகும். இந்த ஓமையில் வருகின்ற அடிப்படை கருத்தை நம் வாழ்வோடு இணைத்து பார்க்கலாம். சில வேளைகளில் நாம் எதிர்பாராமலே சில நிகழ்ச்சிகள் நடந்து நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி விடுவதுண்டு. நிலத்தை பண்படுத்தி பயிர் செய்வதற்காகத்தான் அந்த மனித வேலையில் ஈடுபட்டார். ஆனால் அவருக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. யாரோ எக்காலத்திலோ புதைத்து வைத்த புதையல் அவருடைய கண்களுக்கு தென்பட்டது. திட்டமிட்டு தேடி சென்று கண்டுபிடித்த புதையல் அல்ல அது. மாறாக எதிர்பாரா வண்ணம் அவரை தேடி வந்த செல்வம் அது. பிறருடைய பொருளை அவருடைய இசைவின்றி எடுத்துக்கொள்வது தவறு என்பதை இவன் சுட்டி காட்ட வேண்டும். எனவே எதிர்பாராமல் வந்த புதையலை, வேறு யாருக்கோ சொந்தமான புதையலை அந்த மனிதர் தமக்கென்று எடுத்துக்கொண்டது சரியல்ல என நாம் வாதாடலாம். அதே நேரத்தில் நமது சொந்த முயற்சியால், நமது உழைப்பால் உருவாகாத செல்வங்கள் நம்மை தேடி வருவது உண்டு. அப்போது அச்செல்வத்தை நாம் நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொண்டு நன்மை செய்ய அதை பயன்படுத்துவது நலமான செயலே எனலாம். நம்மை தேடி வரும் செல்வம் யாது? கடவுள் நமக்கு இயல்பாகவே வழங்கியுள்ள கொடைகளை நாம் நினைத்து பார்க்கலாம். அனைத்திற்கும் அடிப்படை கடவுள் நம்மை இவ்வுலகில் படைத்து காத்து வருவதாகும்.
நம்மை அன்போடு ஏற்று பேணுகின்ற மனிதரை பெற்றோராக, நண்பராக நாம் பெறுவதும் கடவுளின் கொடையே. கடவுள் நம்மை கிறிஸ்துவில் தேர்ந்து கொண்டதும் கொடையே. இவ்வாறு நம்மை தேடி வருகின்ற செல்வங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். சில வேளைகளில் நமக்குள்ளேயே மறைந்திருக்கின்ற புதையல்கள் உண்டு. நம்மில் புதைந்து கிடக்கின்ற திறமைகள் ஏராளம். காலப்போக்கில் நமது கவனக்குறைவால் புதைந்து போகின்ற கொடைகள் உண்டு. அவற்றை தோண்டி வெளிக்கொணர்ந்து உலகம் வாழ பயன்படுத்துவது சிறப்பு. பிற தம் திறமைகளை கண்டுகொள்ள நாம் அவர்களுக்கு துணை செய்யலாம் என்பதையும் இவன் குறிப்பிடலாம். ஆக மறைந்திருக்கும் புதையல் அப்படியே மறைந்திருந்தால் அதனால் யாருக்கும் பயனராது. மாறாக அப்புதையலை நாம் வெளிக்கொணர்ந்து அதை பயன்படுத்தி நல்லது செய்தால் அது நமக்கும் நலம் பயக்கும், பிறருக்கும் பயனுடையதாகும். அப்போது கடவுளின் கொடை வீணாக போகாமல் கடவுளின் மாட்சியை பறைசாற்ற நமக்கு தூண்டுதலாக அமையும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் எதை முதன்மையாக தேடுகிறேன்? நான் எதை இழக்க முன் வருகின்றேன்? நான் இறையாட்சி மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எதை முதன்மையாக தேடுகிறோம் என்ற கேள்வி எழுப்பி இறையாட்சி மதிப்பீடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், அதற்காக எதை வேண்டுமானாலும் இழக்க முன்வரவும், இறையாட்சி மதிப்பீடுகளை செயல்படுத்துகின்ற பொழுது ஏற்படுகின்ற தடைகள், கஷ்டங்கள், வேதனைகளை எல்லாம் மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ளவும் வரம் தாரும். ஆமேன்.